அந்த கோயம்பேடு இடத்தை விற்றவர்களுக்கு பணம் கொடுக்கலன்னு புகார் சிஎம் செல்லுக்கு வந்தது. நான் இருந்தேன். இது யாருன்னு சொல்லியிருக்க மாட்டான். எழுதி வாங்கிட்டு பிரேமலதா நீங்கள் வீட்டில் வந்து பணம் வாங்கிக்கன்னு சொல்லி பணம் கொடுக்கலை, தன்னை ஏமாற்றி விட்டார்களே, சிஎம் செல்லுக்கு ஒரு புகார் வந்தது. பாலம் கட்டி ஆகணும் அந்த இடத்துல. கோயம்பேடு ஒரு டிராஃபிக் ஏரியா, பாலம் கட்டி ஆகணும். அதுக்கு டிஆர் பாலு தான் அப்போ அமைச்சர், மத்திய அமைச்சர் போக்குவரத்து. அதுக்கு 8 கோடி ரூபா பணம் கொடுத்தாங்க. ஒருத்தர் 2 கோடி தான். எவ்வளவு? 2 கோடி தான் ஒருத்தர். எவ்வளோ கொடுத்தாங்க? 8 கோடி ரூபாயா? விஜயகாந்த் நம்ம கூட்டணிக்கு வேணுமையா? அவனுக்கு கேட்குறது கொடு. யார்? கருணாநிதி சொல்லி டிஆர் பாலு 8 கோடி ரூபா கொடுத்தாங்க. விருத்தாச்சலம் யாருடைய ஏரியா? ராமதாஸுடைய கோட்டை, சிங்கத்தினுடைய கோட்டை. அங்கே போய் என்ன பண்ணார் அவர் சொன்னார், இவர் தெலுங்கு நாயுடு, இவனுக்கு விருத்தாச்சலம் சம்பந்தம், இவன் மதுரை சேர்ந்த தெலுங்கு நாயுடுன்னாரு. மக்கள் ஏற்றுக்கல. என்ன பண்ணான்? சட்டசபைக்கு அனுப்பிச்சு. தேமுதிக தொண்டை யாரை முதலமைச்சராக வரணும்னு பார்த்தான்? விஜயகாந்த். விஜயகாந்த் யாரை முதலமைச்சராக்குனாரு? ஜெயலலிதாவை. இதுக்காக ஓட்டு போட்டான். தேமுதிக பிரேமலதா ஒரு அமைப்பு, ஒரு கட்சி வச்சுருக்கும், ஒரு லெட்டர் பேடாக இருக்குமே தவிர பழைய வீரியத்தோடு அது வருவதற்கான வாய்ப்புக்கெல்லாம் குறைஞ்சி போச்சு. This holiday season, come and meet the Mermaid Scuba Center and over 5,000 aquatic creature only at VGP Marine Kingdom, Chennai. 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. கேப்டன் விஜயகாந்த், இன்னைக்கு நம்ம நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கோம், அவரை பற்றி நிறைய நினைவுகளை பேசியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு அவர் இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக அவரை பற்றி பல பேரும் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் அவரை பற்றி பேசியே ஆகணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஆல்மோஸ்ட் அவரை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நான் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா, நடிகர் சங்கத்துக்கு அவருடைய நினைவாக அவருடைய பெயரை வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு இன்னைக்கு. இந்த கோரிக்கையை எப்படி பார்க்குறீங்க சார்? நிறைவேற்றப்படுமா? நடிகர் சங்க கடனெல்லாம் அடைச்சது அவர் தான். நீங்கள் நடிகர் சங்கம் தள்ளாடி அந்த நடிகர் சங்க வளாகம் பூரா ஒரு ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு அடமானம் வைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எப்போ? நீங்கள் சரத்குமார் வந்த பிறகு, விஷால் ரெட்டி வந்த பிறகு தான். அதற்கு முன்பு எந்த கடனும் இல்லை. நடிகர் சங்கத்துக்கு இருந்த கடனெல்லாம் அடைச்சார். ஸ்டார் நைட் நடத்தி வைப்பு தொகை வச்சுருந்தார். நீங்கள் அது தேர்தல் நடக்கும்போது நாடக நடிகர் தமிழ்நாடு முழுக்க அது வருவானல்ல, அவனுக்கு இன்சென்டிவ் கொடுத்தாங்க, 5000 ரூபா கொடுத்தாங்க. இதெல்லாமே விஜயகாந்த் காலத்தில் உருவாக்கப்பட்டது தான். அப்போ அவர் அதை அந்த பேர் வைப்பதற்கு தகுதியானவர் தானே. வேறு யாரையும் நீங்கள் அதை சொல்லவே முடியாது. அதாவது நடிக்கிறாங்க, பணம் வாங்குகிறாங்க, 100 கோடி 150 கோடி வாங்குகிறாங்க, போயிடுறாங்க. ஆனால் அதை சாதாரண திரைப்படம் சார்ந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததில் விஜயகாந்துக்கு ஒரு பெருமை இருக்குது. நீங்கள் நடிகர் சங்கத்தில் காசை காணோம், இடத்த காணோம், கிணத்த காணோன்னு புகாரே இல்லையே. அப்போது அவர் பேரை வைக்கணுங்கிற ஒரு வேண்டுகோள் வந்திருக்கு. அது நியாயமானது தான். வைப்பதற்கு அவர் பொருத்தமானவர் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஒரு கட்டத்தில் நடிப்பு அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு அந்த கொடை வள்ளலை மக்களுக்காக நேரடியாக களத்தில் இறங்கி பண்ணணும் அப்படின்ட்டு அரசியலுக்கு வராரு. ஆனால் அது ஏன் வெற்றிகரமாக கொண்டு போய் முடியலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? அதுக்கு முழுக்க முழுக்க அவருடைய உடல்நிலை மட்டும்தான் காரணமா, இல்லை அதுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு தெரியலையா? 2006 அவர் தேர்தலில் சந்திக்கிறாரு. 5 தான் அந்த கட்சி பதிவு பண்ணுறாரு. 4 தான் அவரை நோக்கி அரசியல் வருது. அவர் அரசியல் நோக்கி போகலை. மண்டபத்தை இடித்த விஷயம் இல்லை அல்ல, அது எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. அது அல்ல. அதெல்லாம் நீங்கள் திமுக ஆட்சிக்கு 2006 11 ஆட்சிக்கு வந்தது இல்லை, அப்போ தான் இடிக்கிறாங்க. அரசியலுக்கு வந்த பிறகு. ஆனால் அரசியல் வருவதற்கு முன்பு அரசியல் அவர் தேடிட்டு வருது. எப்படி தேடிட்டு வருதுன்னா, நீங்கள் சவுத் ஆர்காடு, நார்த் ஆர்காடு விஜயகாந்த் படம் அதிகமாக ஓடுமில்ல, அந்த பகுதிகளில் உள்ளாட்சி, ஊராட்சி, பேரூராட்சியில் கவுன்சிலர் இருப்பாங்கள்ல, 500 ஓட்டு போட்டால் ஜெயிச்சிருவான். ஒரு ஊர்லேயே மொத்தம் 500 பேர் தான் இருப்பான் ஒரு கிராமத்தில். அது ஒரு ஊராட்சியாக இருக்கும். அதில் திமுக இருப்பான், அதிமுக இருப்பான், வேறு கட்சியில் இருக்காது. அப்போ அங்கே என்ன பண்ணுறான்? 3வது களத்தில் யார் குதிக்கிறான்னா விஜயகாந்த் ரசிகர் மன்றம் குதிக்கிறான். அவனுக்கு என்ன அடையாளம்? விஜயகாந்துக்கு அவனுக்கு தொடர்பே இல்லை. விஜயகாந்த் கொடி, விஜயகாந்த் ரசிகர் மன்ற கொடி. இந்த ஆர்வம் எப்படி வந்துன்னா, ரஜினி அரசியலுக்கு வர்றாருன்னு எதிர்பார்த்தான், ரஜினி வரல. அப்போ எல்லாமே விஜயகாந்த் ரசிகர் மன்றம் தேர்தல் நின்று 500 ஓட்டு வாங்கி ஜெயிச்சாரான். அவன் பூராமல் கவுன்சிலர், அவன் பூராமல்
உள்ளாட்சி மன்ற உறுப்பினர், ஊராட்சி மன்ற உறுப்பினர், பேரூராட்சி மன்ற உறுப்பினர் 500, 1000, அதிகபட்சம் 2000, 3000 ஓட்டு வாங்கினா ஜெயிச்சிருவான். அவன் பூரா வாழ்த்து வாங்குறதுக்கு இங்கே வர்றான். எங்கே? கோயம்பேடுக்கு. அதான் கல்யாண மண்டபம். அப்போ கட்சி ஆஃபீஸ்லாம் கிடையாது. அது நான் இப்போ இந்த நேரத்தில் இதையும் பதிவு பண்ணுறதுக்காக சொல்கிறேன். நானும் ஏறக்குறைய ஒரு 25, 30 வருஷமாக செக்ரட்டரியேட் ப்ரெஸ் ரூமில் இருக்கிறேன். சிஎம் செல்லில் காலையில் என்ன நடக்கும்னு தெரியும். அந்த கோயம்பேடு இடத்தை விற்றவர்களுக்கு பணம் கொடுக்கலன்னு புகார் சிஎம் செல்லுக்கு வந்தது. நான் இருந்தேன். இது யாருமே சொல்லியிருக்க மாட்டான். எழுதி வாங்கிட்டு பிரேமலதா நீங்கள் வீட்டில் வந்து பணம் வாங்கிக்கன்னு சொல்லி பணம் கொடுக்கலை, தன்னை ஏமாற்றி விட்டார்களே, சிஎம் செல்லுக்கு ஒரு புகார் வந்தது. அந்த அம்மா எல்லாத்தையும் வந்து அழுது. நானும் அங்கே இருக்கேன். இதெல்லாம் ஒரு 25, 30 வருஷம் கதையை நான் சொல்கிறேன். அப்போது அதுக்கு கல்யாண மண்டபம் தான். கல்யாண மண்டபம் வந்து பூரா வர்றான். இப்போ வாங்கி பார்க்குறாரு. எப்படி ஜெயிச்ச? உங்கள் பேரை சொல்லி கேப்டன் ஜெயிச்சிட்டாங்கிறான். இப்படி ஒருத்தர் 2 பேர் இல்லை, 1000க்கு மேற்பட்டு. இன்றைக்கி விஜய் ரசிகர் மன்றத்தில் 200 பேர் இருக்கான். விஜய் ரசிகர் மன்ற கொடியை போட்டு ஜெயிச்ச 200 பேர். இந்த கட்சியை ஆரம்பிக்கிற முடியாது இருக்கான் 200 பேர். இதெல்லாம் விஜய்காந்த் ஃபார்முலா தான். 1500 பேர், 2000 பேர் வர்றான். வந்த பிறகு தான் இதை இப்படி இருக்கான். இவனை ஏன் நம்ம அரசியலாக்கக்கூடாது? நிறைய பேர் வந்து நுனிப்புல் மேயரா பத்திரிக்கையாளன் சொல்கிறான், கல்யாண மண்டபம் சொல்லி கட்சி. அப்படி அல்ல. 2002, 3 வாக்கில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரல. சட்டசபையில் நின்று நீங்கள் ஒண்டியாக அதிமுக எம்எல்ஏக்களை சண்டைக்கு கூப்பிட்டார். அந்த இடைத்தேர்தல் நடந்தது, சங்கரன் கோயில் இடைத்தேர்தல். அதில் தான் ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்த் நேரடியாக அந்த நாக்கை தூர்த்தி சண்டை போட்டதெல்லாம் அன்றைக்கி தான். அப்போது அந்த ஒரு 1500, 2000 கவுன்சிலர்களை கட்சியாக மாற்றி அப்புறம் தான் அது அரசியல் கட்சியை பதிவு பண்ணார். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் பதிவு பண்ணார். பதிவு பண்ண பிறகு தான் அது கல்யாண மண்டபம் கட்சி ஆஃபீஸாக மாறிச்சு. கட்சி ஆஃபீஸாக மாறிய பிறகு தான் 2006 பொது தேர்தல். ஆண்டவனோடும் மக்களோடும் கூட்டணி. எவனோட கூட்டணி இல்லைனார். யாரோட கூட்டணி? ஆண்டவன் மக்கள், இவன் தான் கூட்டணி. எந்த திமுக அண்ணாதி கூட்டணி இல்லைன்னு ஜெயிச்சார். விருத்தாச்சலம் யாருடைய ஏரியா? ராமதாஸுடைய கோட்டை, சிங்கத்தினுடைய கோட்டை. அங்கே போய் என்ன பண்ணார் அவர் சொன்னார், இவர் தெலுங்கு நாயுடு, இவனுக்கு விருத்தாச்சலம் சம்பந்தம், இவன் மதுரை சேர்ந்த தெலுங்கு நாயுடுன்னார். மக்கள் ஏற்றுக்கல. என்ன பண்ணான்? சட்டசபைக்கு அனுப்பிச்சி வச்சான். தேர்தலையே வெற்றி 7% வாக்கு. 7% வாக்குனா 7,49,00,000 பேர் வாக்கு போட்டான். அவரோட இருந்த போடா ஃப்ரெண்டுக்கு தான். யார்? அந்த நண்பர்கள் பூரா கட்சியில் அருண் பாண்டியன், மாஃபா பாண்டியராஜன், சுந்தரராஜன், எல்லாமே வாடா போடா ஃப்ரெண்டுக்கு தான். அதுதான் அவரை 2006-11 திமுக தான் ஆளுங்கட்சி. எதிர்கட்சி விஜயகாந்த் தான். ஏன்? ஜெயலலிதா பிரதான எதிர்கட்சி எங்கே போய் இந்த அம்மா போய் செட்டில் ஆயிடுச்சு? கொடநாட்டில் போய் செட்டில் ஆயிடுச்சு. நாடும், இந்த வீரப்பா படத்தை சொல்ல, நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போக எனக்கு ஓட்டு போடலை போனால் அந்த அம்மா போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? கொடநாடு போயிடுச்சு. 4.25 வருஷம் அந்த அம்மா கொடநாட்டு தான் இருந்தது, சென்னைக்கே வரல. அப்போ பிரதான எதிர்கட்சி அறிக்கை விடுறது, அரசியல் பண்ணுறது எல்லாம் திமுகவுக்கு யார் எதிர்கட்சி? விஜயகாந்த் தான். 2011 தானே சார் ஆனால் எதிர்கட்சியே வந்தாங்க. ஆமாம், அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தாங்க. அதாவது என்ன நடந்ததுன்னா, விஜயகாந்த் 7% வாக்கு வந்துருச்சு. வந்த பிறகு இந்த 7% வாக்கு யார்கிட்ட போய் சேருதோ அவங்க தான் நாற்காலிக்கு போக முடியும். அப்போ என்ன பண்ணுது கருணாநிதி? அப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட்டு, 85 சீட்டு தான் இருக்குது 118க்கு. காங்கிரஸோடு சேர்ந்து தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. இலங்கை தமிழர் பிரச்சனை நடந்ததில்ல, அப்போது காங்கிரஸ் திமுகவை கவுத்துருலாம் பேசப்பட்ட காலம். இந்த அம்மா அந்த 5 வருட காலம் 4.25 வருஷம் அரசியலுக்கே வரல. அந்த அம்மா எங்கே உட்காந்துருந்தது? கொடநாட்டில் உட்காந்துருந்தது. அதுக்கு பிறகு இந்த 7% விஜயகாந்த் வாக்கு எந்த பக்கம் சாயுதோ அவங்க தான் முதலமைச்சர் நாற்காலிக்கு வர முடியும். அப்போது கருணாநிதி நூல் விடுறாரு, ஜெயலலிதாவும் நூல் விடுது. என்ன சொன்னார்? என்னுடைய கூட்டணி ஆண்டவனோடும் மக்களோடும் சொன்னவர் ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சுக்கிட்டார். அவருடைய சரிவு அங்கே தான் ஆரம்பிச்சது. நீங்கள் தேமுதிக தொண்டை யாரை முதலமைச்சராக வரணும்னு பார்த்தான்? விஜயகாந்த். விஜயகாந்த் யாரை முதலமைச்சராக்குனார்? ஜெயலலிதாவை. இதுக்காக ஓட்டு போட்டான் கருணாநிதி. அதாவது பெரிய வரலாறு.
கோயம்பேட்டில் விஜயகாந்த் புறப்பட்டார். கருணாநிதி சந்திக்க வர்றாரு. பத்திரிகையாளர் செய்தியெல்லாம் இல்லை, கருணாநிதி வீட்டில் காத்து கிடக்குறான். அவர் எங்கே தெரியுமா போனார்? கருணாநிதி வீட்டுக்கு ஜெயலலிதா வீட்டுக்கு நடுவில் ரோடு தான், ராதாகிருஷ்ணன் ரோடு. இந்த பக்கம் கார் வராமல் அந்த பக்கம் போயிடுச்சு. ஜெயலலிதா வீட்டுக்கு போயிடுச்சு. கருணாநிதி அப்செட் ஆகிட்டார். புறப்படும் போது எங்கே வர்றாரு, எங்கே வர்றதா சொல்கிறாங்க? கோபாலபுரத்துக்கு. நேராக ராதாகிருஷ்ணன் ரோட்டுக்கு வந்தோடனையும் எதிர் ரோடு தானே, இந்த பக்கம் பாய்ஸ் கார்டன், இந்த பக்கம் கோபாலபுரம். நேராக அந்த பக்கம் போயிட்டார். அப்போது விஜயகாந்தனுடைய தேவை திமுக எத்தனை வருஷ கட்சி? 75 வருஷ கட்சி. 1949 அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி யாரை எதிர்பார்த்துட்ருக்கு? ஒரு சினிமாக்காரரை எதிர்பார்த்துட்ருக்கு. இந்த பக்கம் அண்ணன் எம்ஜிஆர் ஆரம்பித்து பலமுறை ஆட்சிக்கு வந்து முதலமைச்சராக இருந்த 50 வருஷ கட்சி அதிமுக யாரை எதிர்பார்த்தது? விஜயகாந்த். 2 பேரும் விஜயகாந்த் வருவார், வந்தால் தான் வெற்றி பெற முடியும் நிலைமை. விஜயகாந்த் யாரோடும் போகாமல் தானாக நின்று இருந்தா திமுக அதிமுகவோடு ஒரு கட்சியாக 3வது அணியாக வந்திருக்கும். அப்போ அவருடைய உடல்நிலை சரிகிறதுக்கு முன்னாடியே அவருடைய ஸ்ட்ராட்டஜி மாறி போச்சு. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க? அவருடைய குடும்ப அழுத்தங்கிறாங்க. அப்போது முதல் தவறு என்னென்னா, ராவுத்தரை இழந்தது முதல் தவறு. ராவுத்தர் இருந்தால் விஜயகாந்தோட நிலைமையே வேறு. திரைப்படத்துறையிலும் சரி, அரசியல் துறையிலும் சரி, ராவுத்தன் உண்மையான ராவுத்தன் தான். விஜயகாந்தோட இவ்வளவு பெரிய உயரத்துக்கு காரணம் ராவுத்தன் தான். அரசியல்லையும் இதை விட மிகப்பெரிய உயரத்துக்கு ராவுத்தர் இருந்தால் கொண்டு போயிருப்பார். திருமணம் பண்ண உடனேயுமே ராவுத்தரை கழட்டி விட்டாங்க. 2006-11 திமுக ஆட்சியில் இருக்காங்க. 2005 கட்சி ஆரம்பித்து 6ல் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிடுறாங்க. அதுவும் விஜயகாந்த் அவர்களே ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போறாரு. அந்த மண்டபம் இடிக்க வேண்டிய அவசியம் என்னவா இருந்திருக்கு சார் அந்த நேரத்தில்? அதாவது பாலம் கட்டியே ஆகணும். அந்த இடத்துல கோயம்பேடு ஒரு டிராஃபிக் ஏரியா, பாலம் கட்டி ஆகணும். அதுக்கு டிஆர் பாலு தான் அப்போ அமைச்சர், மத்திய அமைச்சர் போக்குவரத்து. அதுக்கு 8 கோடி ரூபா பணம் கொடுத்தாங்க. ஒருத்தர் 2 கோடி தான். எவ்வளவு? 2 கோடி தான் ஒருத்தர். எவ்வளோ கொடுத்தாங்க? 8 கோடி ரூபாயா? விஜயகாந்த் நம்ம கூட்டணிக்கு வேணுமையா? அவனுக்கு கேட்குறது கொடு. யார்? கருணாநிதி சொல்லி டிஆர் பாலு 8 கோடி ரூபா கொடுத்தார். ஆர்டிஐயில் போட்டு இது அதிகமாக இருக்குது தொகைன்னு வழக்கு போடுறதுக்கெல்லாம் கூட தயாரானாங்க. எனக்கு தெரியும். அது இடிப்பு நீங்கள் அது என்ன இடித்து அரசாங்கம் எடுத்துக்கிச்சா? இல்லையே. ஆனால் அந்த மதிப்பு கட்டுறதுக்கு எல்லாமே சேர்த்து 60 கோடி 70 கோடி ஆயிருக்கும்னு சொல்கிறாங்களே சார். 60 கோடி இருந்துன்னு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வாங்கிடலாம். அது அல்ல. இப்போ நீங்கள் இடம் அரசு மதிப்பீட்டின்படி அந்த இடம் 2 கோடிக்கு தான் போகும். எவ்வளோக்கு? 2 கோடிக்கு தான். அதுக்கு 8 கோடி ரூபா பணம் கொடுத்தாங்க. 4 மடங்கு அதிகம். ஏன்? கருணாநிதி தான் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? எப்படியாவது மடக்கிடுவார்ல. அதுக்காக தான் 8 கோடி ரூபா கொடுத்தது. அப்போல்லாம் அவர் அரசியலுக்கு வந்துட்டார். பிரதான எதிர்க்கட்சியை மாறிட்டார். எப்போ? 2006-11 வாக்கில் விஜயகாந்த் பேசும் பொருளாக நீங்கள் அதிமுக அறிக்கையோட விஜயகாந்த் அறிக்கை தான் பரபரப்பாக இருக்கும். அந்த காலத்து பத்திரிக்கை எடுத்து பாருங்கள். விஜயகாந்த் திமுகவுக்கு பிரதான எதிர்க்கட்சி. அதனால தான் விஜயகாந்தை திமுகவில் கூட்டணி சேர்த்துக்கிட்டா திமுக. ஏன்னா அப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட்டு 85 சீட்டு தான் இருக்குது. திமுக காங்கிரஸ் ஆதரவில் தான் இருக்குது. அதனால் திமுக எப்படியும் கூட்டணியில் சேர்ந்துருவாங்கன்னு 100% எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? அதிமுக கூட்டணியில் கூட்டிகிட்டு போய் 35 சீட்டு, 350-400 கோடி ரூபா பணம், எதிர்க்கட்சி தலைவர், எல்லா அந்தஸ்தும் ஏடிஎம்கே காலம் தான் வந்தது. 2011-16 காலகட்டத்தில் நீங்கள் அதிமுகவோடு சேர்ந்த பிறகு என்னாச்சு? சண்டை சச்சரவு. 9 எம்எல்ஏ அந்த மாதிரி இழுத்துருச்சு. தேமுதிக எம்எல்ஏ 9 பேர் எங்கே போயிட்டாங்க? அதிமுக மாஃபா பாண்டியராஜன் அங்கே போயிட்டார். பல எம்எல்ஏ அதிமுகவுக்கு தாவனவங்க எல்லாருமே விஜயகாந்த் அவர்கள் கூட இருந்த நெருங்கிய நண்பர்கள். அதனால சார், ஏன்னா கூட தொடக்கத்துல இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க வாடா போடா அப்படின்னு கூப்பிட்டு அவ்வளோ அந்யூன்யமா பழகக்கூடிய நண்பர்கள். ஏன் அந்த ஒரு கட்சி தாவல் இந்த இடத்துல? என்ன சொல்றாங்கன்னா, விஜயகாந்த் ஒரு சர்வாதிகாரமாக நடப்பது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மனைவியும் மைத்துனரும் சட்டமன்ற உறுப்பினர் சர்வாதிகாரம் பண்ணுறாங்க. அந்த அம்மா போட வாடான்னு கூப்பிட ஆரம்பிச்சிச்சுங்கிறாங்க. சுதீஷ் விஜயகாந்த் அவர்கள் அவங்களுக்கு ஆர்டர் போடுறது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வேலை சொல்றது, கூட இணைந்து வேலை செய்யறது, அவங்க சொந்தக்காரங்களும் சேர்ந்து அப்படி கூப்பிட்டு ஆரம்பிச்சு. மனைவி மச்சான சொந்தக்காரனா யார தூரத்து சொந்தமா இல்ல, புரியுது. மனைவி மச்சானுமே அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டாங்க. அதை யாரும் விரும்பலை. இப்போ 29 எம்எல்ஏ இருந்தாங்க. இப்போ பார்த்தசாரதி மட்டும்தான் கூட இருக்கார். 28 பேர் வரவே இல்லையே. அப்போது எங்கே இடிக்குதே? வந்திருக்கணுமா இல்லையா? அடையாளம் தேமுதிக எம்எல்ஏங்கிற அடையாளம் தான் அவங்களுக்கு
அந்த நேரத்தில் மிகப்பெரிய விஷயம். நீங்கள் ஈரோடு சந்திரகுமார் அவரெல்லாம் வந்து விஜயகாந்தோட நாடி நரம்பு. இப்போ வரவே இல்லையே, ஏன்? இதுதான் காரணம். அவங்களுடைய குடும்பம் சர்வாதிகாரம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் எல்லாரையும் எங்கே போயிட்டாங்க? திமுக போய் சேட்டாங்களே. நீங்கள் அதிமுக பாதி பேர் போயிட்டாங்க, திமுக பாதி பேர் போயிட்டாங்க. ஏன்? நீங்கள் எம்ஜிஆர் செத்தோன்னே அந்த கட்சி அழிஞ்சு போச்சா? ஜெயலலிதா செத்தோன்னே அந்த கட்சி அழிஞ்சு போச்சா? கருணாநிதி செத்தோன்னே அழிஞ்சு போச்சா? அண்ணா செத்தோன்னே அழிஞ்சு போச்சா? கட்சி இருக்கா இல்லையா? விஜயகாந்த் ஐசிக்கு போனோம், ஏன் கட்சி ஐசிக்கு போச்சு? ஒரு நியாயமான கேள்வியா இல்லையா? மக்கள் கேட்குறான். விஜயகாந்த் ஆஸ்பத்திரிக்கு போனேன், கட்சி ஆஸ்பத்திரிக்கு போயிடுச்சே, ஏன்? என்ன காரணம்? ஏன் வச்சுக்க முடியல? அதிமுக அப்படி போகலையே. எடப்பாடி வந்துட்டார், ஜெயலலிதா எம்ஜிஆர் போனே ஜெயலலிதா வந்துருச்சு, அண்ணா போனே கருணாநிதி வந்தார், கருணாநிதி போன ஸ்டாலின் வந்தார். ஆனால் இது தேமுதிக 14%. எப்போ? இப்போ 2016 மக்கள் நல கூட்டணியில் எவ்வளவு? 14%. திமுக 75 வருஷம் வரலாறு உள்ள கட்சி 20% தான் பெர்மனண்ட் வாக்கு வங்கி. அதிமுக எம்ஜிஆர் சுயமாக கண்டுபிடிச்ச கட்சி, அது 20% தான். 5 கோடி பேர் ஓட்டு போடுவான், 1 கோடி பேர் திமுக பெர்மனண்டாக வந்துடும், அதிமுக பெர்மனண்டாக வந்துடும். இந்த நடுவில் இருக்க 20% எந்த பக்கம் ஜாயிரானோ அவங்க அதிகாரத்துக்கு வருவாங்க. 20% யார்? முஸ்லீம், கிறித்துவன், சிறுத்தை, தலித்துகள், தேவேந்திர குல வேளாளர்கள், கம்யூனிஸ்டுகள், பெரியாய், இவங்க தான் 20%. இவங்க எந்த பக்கம் சாயிறாங்களோ அவன் அதிகாரத்துக்கு வருவாங்க. ஆனால் இது அந்த 20% திமுக அதிமுக இணையாக 2016 14%. 14%னா 5 கோடி பேரில் எவ்வளவு? 75 லட்சம் பேர் வந்துட்டான். திமுகவுக்கு அதிமுக எவ்வளோ நிரந்தர வாக்கு வங்கி, எவ்வளோ மோசமாக தோற்றாலும் 1 கோடி வாக்கு வாங்க மொத்தத்தில் கணக்கு. இப்போ திமுக அதிமுக வாக்கு வங்கி எவ்வளோ வித்தியாசம்? 3%. 2016 எவ்வளவு? 1.5%. 50 ஓட்டில் அது நிறைய தோற்று போச்சு, வெறும் 50 ஓட்டில் தோற்று போச்சு. அப்போது விஜயகாந்த் அதிமுகவோட கூட்டணி வைக்காமல் 2011 இருந்தால் விஜயகாந்தோடைய வாக்கு வங்கி நீங்கள் 15% வந்திருக்கு. 16 14%, 21 20%, 26 25%, 30%. முடிஞ்சுதா? என்ன யார்? விஜயகாந்த் முதலமைச்சர். திமுக வாக்கு வங்கி சரியுது, அதிமுக வாக்கு வங்கி சரியுது. அது எங்கே போகுது? விஜயகாந்த் போச்சு. இல்லை, கூட்டணி வச்சும் கூட ஓரளவுக்கு கணிசமான செல்வாக்கு இருந்திருக்கு சார். கணிசமானு சொல்ல முடியாது, செல்வாக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அது வாக்கு வங்கியாக வேணால் மாறாமல் இருந்திருக்கலாம், அது கணிசமாக உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு அப்படின்ற ஒரு செல்வாக்கும் மக்கள் மனசில் இருக்க அந்த ஒரு மரியாதையும் அந்த ஒரு அன்பும் எல்லாமே இருந்துட்டு தானே இருந்திருக்கு. அது எந்த இடத்துல சரிஞ்சுது? ஆமாம், விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளரை மக்கள் பார்த்தான். ஜெயலலிதா ஊழல், 91 அட்டியான புட்டியான நகைக்கடை, வளர்ப்பு கல்யாணத்தோட ஜெயலலிதா டெபாசிட் போச்சு பர்கூரில். இந்த பக்கம் திமுக மீதும் ஊழல். இது எத்தனை வருஷமாக இருக்குது? எம்ஜிஆர் ஊழல் ஊழல் ஊழல்னு கருணாநிதியை கையை காமிச்சிட்டு போய் கருணாநிதி எம்ஜிஆர் உயிரோட வரைக்கும் கட்சி வரவே இல்லை. எம்ஜிஆர் எப்போ 87 மரணம், 89 அடிச்சுக்குது, புறா சாவல் சின்ன அதிமுக அலரசல்லையே போகுது, திமுக வருது. அது வரைக்கும் எம்ஜிஆருக்கு வரைக்கும் திமுக வரவே இல்லை. திமுக வந்த பிறகு ஆட்சி கலைக்கப்படுது, மறுபடியும் அதிமுக வருது. ஜெயலலிதா முதலமைச்சர் வந்த பிறகு ஜெயலலிதாவுடைய சசிகலா 2 பேரும் போட்ட ஆட்டம் பாட்டம் என்னாச்சு? மக்கள் தூக்கி போட்டான். அப்போது 3வது ஒரு இயக்கம் தேவைப்படுது. அதில் தான் திமுகவையும் திட்டாரு, ஜெயலலிதாவையும் திட்டாரு. 2 பேரும் திட்டக்கூடிய கட்சி உள்ள ஒரே ஆள் விஜயகாந்த் தான். மக்கள் பார்த்தானா அந்த இடத்துல அவர் ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சதுனால அந்த சப்போர்ட்ல வாக்கு போயிடுச்சுன்னு சொல்லுவா. அதுதான் நீங்கள் அப்படியே ஒரு ரிவர்ஸுக்கு போங்க. திமுகலேருந்து வைகோ வெளியே வராரா? 93 திமுக தொண்டம் பூரா வர்றான் வெளியில். எதுக்கு வர்றான்? வாரிசு அரசியல். அப்பாவுக்கு பின்னாடி மகன் முதலமைச்சராக போகிறாரு, ஸ்டாலினை முதலமைச்சராக போகிறாரு. என்ன விடுதலை புலியை வச்சு நான் கருணாநிதி கொலை பண்ணுறேன்னு திட்டம் போடுறாரு, கட்சி விட்டு நீக்கினார், வேறு எந்த காரணம் இல்லை. அப்போ என்ன பண்ணா? தொண்டம் போகிறா, நீ பொய் சுமத்துற அப்படின்னு 9 மாவட்ட செயலாளர் உட்பட கட்சி 2 பிளந்து எல்லாம் யார் கூட போனான்? வைகோவோட போனானா? அவன் எங்கே இருந்தான்? திமுகவில் இருந்தான். யாரை முதலமைச்சர் வேட்பாளரை பார்த்தான்? கருணாநிதிக்கு பின்னாடி ஸ்டாலின் கிடையாதே முதலமைச்சர், வைகோ தான் முதலமைச்சர் தான். அதுதானே சண்டை. இவர் வெளியே வந்தார், 93 வெளியே வந்தார்.
96 தேர்தலில் அதிமுக கூட்டணி வச்சார். 2001 திமுகவோட கூட்டணி வச்சார். தொண்டை என்ன பண்ணா? ஏண்டா நீ முதலமைச்சர்னா நீ போய் ஜெயலலிதா முதலமைச்சராகிற, கருணாநிதி முதலமைச்சராகிற, நீயே வேண்டாம் போயார், இல்லை அங்கங்கே போய் செட்டில் ஆகிட்டான். எங்கே? திமுக செட்டில் ஆகிட்டான் பாதி பேர். திமுகவில் இருந்தவன் உங்களை முதலமைச்சராக வந்தால் நீங்கள் அவரை முதலமைச்சராக பார்க்குறீங்க, போயான்னு போயிட்டான். இப்போ என்னாச்சு வைகோ நிலைமை? மகனுக்கு ஒரு சீட்டு கேட்டு அறிவாலயம் வாசலில் துண்டை போட்டு காத்து கிடக்காரு. சரியா? இதே நிலைமை தான் விஜயகாந்த். விஜயகாந்த் மக்களோட கடவுளோட தான்டா கூட்டணி, யாரோட கூட்டணி இல்லைன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாருன்னா விஜயகாந்த் தான். ராஜாஜி, காமராஜர், ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா பட்டியலில் ஜெயலலிதா, எடப்பாடி பட்டியல் அவர் வந்திருப்பார். அது விஜயகாந்தனுடைய அரசியல் வாழ்க்கையை பின்னோக்கி நகர்த்தியதே அதிமுக கூட்டு தான். இல்ல ஒரு கட்டத்துல விஜயகாந்த் கூட இருந்த அவருடைய நண்பர்கள், எம்எல்ஏக்கள், முக்கிய எம்எல்ஏக்கள் எல்லாருமே கட்சி தாவறாங்க அதிமுகவுக்கு அப்படின்னும் போது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவருடைய மனைவி மற்றும் எல்கே சுதீஷ் இருக்காங்கல்ல, அவங்களோட அதிகாரம் தான் காரணம்னு சொல்றீங்க. அப்ப அந்த ஒரு ஆதிக்கம் அவங்க விஜயகாந்த் மேலேயும் செலுத்தி இருக்கலாம்ல, இவங்க தான் கட்சி கூட்டணி சேரணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? அதான் உண்மை. நீங்கள் ஜெயலலிதாவோட சேர்ந்தா பெரிய பலன் கிடைக்கும், கோடிகளில் பணம் கிடைக்கும். அப்போ அதுதான் அவர்களுக்கு நோக்கமாக இருந்தது. இந்த ஆட்சி இன்னும் ஒரு 20 வருஷம் கஷ்டப்பட்டு முதலமைச்சர்லாம் ஆக முடியாது, 20 வருஷம் சிரமப்பட முடியாது. இப்போ என்ன கிடைக்குது? 35 சீட்டு 350 கோடி ரூபா, ரைட் வாங்கிக்க. ஜெயலலிதா கொடுக்குறங்குது 35 சீட்டு 350 கோடி, ரைட் ஓகே. என்றைக்கு 350 கோடி மொத்தமாக பார்க்குறது? சரி வாங்கிட்டு கட்சி போனால் போயிட்டு பணம் வருது இல்லை, இதுதான் நடந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு மக்கள் நல கூட்டணிக்கு பிறகு எல்கே சுதீஷ் அப்படின்ற ஒரு ஆளே எங்கே இருந்தார் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சுல்ல சார். கொஞ்ச நாளாக அவர் காணாமல் போயிருந்தார். இப்போ திரும்பவும் நேற்று அவர் இருந்தார் அப்படின்ற செய்தி கேட்டதுலேருந்து தான் அவரை நம்ம பார்க்குறோம். இல்லைம்மா, அதாவது அரசியல் என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லைவாக இருந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் அரசியல் விட்டு ஒதுங்கி போய் திருப்பி அரசியல் வந்தீங்கன்னா மக்கள் உங்களை மறந்துடுவோம். அரசியல் என்பது நீங்கள் ராமதாஸ் 86 வயசாச்சு, தினம் அறிக்கை வந்துட்டுருக்கு, அறிக்கை வந்துகிட்டே இருக்கு, கண்டிச்சுட்டே இருக்கார். என்ன காரணம்? அதுதான் அவருடைய சாப்பாடு, உணவே அதுதான். ஏன்னா அவர் பொட்டி தூக்கிட்டு போய் ஊர் ஊராக போய் வன்னியர் மக்களை சந்தித்து அவர் மகனுக்கு அதை அறுவடை பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் பாட்டாளி மக்களை உருவாக்கியது யார்? ராமதாஸ். எனக்கு தெரிய நான் அவர் கூட இருந்தேன். பொட்டியை தூக்கிட்டு ஊர் ஊராக திருவள்ளூர் பஸ் வரும், அப்போ ஸ்டேட் பஸ்ஸுன்னு அதுக்கு சொல்லுவோம். நீங்கள் அடுத்த டிஸ்ட்ரிக் போகிறதுக்கு பேர் திருவள்ளூர் பஸ்ஸுன்னு வரும் அதுக்கு பேர். அதில் பொட்டியை தூக்கிட்டு ஊர் ஊராக போய் கட்சி நடத்தி ஊர் ஊராக ஆட்களை சேர்த்துனார். அதனால தான் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு பெரிய அமைப்பு உருவாச்சு. அதுதான் அரசியல். ஆனால் சுதீஷ் நல்ல பசுமையாக இருந்தால் பறவைகள் வரும், காஞ்சி போச்சுன்னா பறந்துடும். அதான் சுதீஷ். அப்போ எப்படி அரசியல் பண்ண முடியும்? நீங்கள் அதான் ஒரு முதல்லையே சொன்னேன், எம்ஜிஆர் செத்து போனார், இறந்துட்டார், அதிமுக ஒன்றும் அழியலையே. ஜெயலலிதா இருந்தது, ஜெயலலிதா மரணம், அதிமுக அழியலையே, எடப்பாடிட்டு இருக்க. ஏன் உங்களால் அந்த கட்சியை நடத்த முடியல? இப்போ நீங்கள் கள்ளக்குறிச்சியில் நின்று நம்ம பொன்முடி பையன் கௌதம் சிகாமணி தோக்குறீங்க, அதுக்கு பின்னாடி நீங்கள் தொகுதி கண்ட்ரோல் வச்சுருக்கணுமா இல்லையா? கள்ளக்குறிச்சி தொகுதி எல்கே சுதீஷ் தொகுதிக்கு போகணுமில்ல, மக்களை பார்க்கணுமில்ல, இல்லையா? அதோ தோத்தோடனே அந்த பக்கமே போகலையே, அப்புறம் எப்படி மக்கள் ஓட்டு போடுவான்? கௌதம் சிகாமணி இப்போ எம்பி, கள்ளக்குறிச்சி எம்பி. அப்போது அரசியல் என்பது தேர்தல் வரும்போது போனீங்கன்னா உங்களை மறந்துடுவான் மக்கள். ஏன்னா போன தேர்தலுக்கு கூட பார்த்தா இந்த தேர்தலுக்கு வர்றையாங்குவா மக்கள். மக்களோட மக்களாக இருக்கிறவன் தான் அரசியல்வாதி. நீங்கள் தேர்தல் முடிஞ்சோடனே தோற்று போயிட்டா வெளியே போயிடுறது. நீங்கள் திமுக அதிமுக ரெண்டுமே தேர்தல் நடக்குதோ நடக்கலையோ, ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ, அரசியல் இருக்காங்களா இல்லையா? இப்போ திமுக ஆளுங்கட்சி, இப்போ அண்ணாமலை அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரா இல்லையா? எடப்பாடி அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரா இல்லையா? அதுதான் அரசியல். சுதீஷ் பிரேமலதாவும் இப்போ விஜயகாந்த் மருத்துவமனைக்கு போனவனையும் இவங்களும் அங்கேயே போயிட்டாங்க. அப்போ எப்படி அரசியல் இருக்கும்?
அதுதான் இவர்கள் அரசியலிருந்து காணாமல் ஆக்கப்பட்டார்கள். ஸோ விஜயகாந்த் சாரை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும், ஊடகம் நம்ம எல்லாருமே அதுல ஒரு பெரிய பங்கு வகிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா, ஒரு கட்டத்துல ஒரு பத்திரிகையாளர்கள நோக்கி திட்டுறாரு, ஒரு மாதிரி பேசுறாரு அப்படின்னாலுமே கூட, பத்திரிகையாளர்கள் கிட்ட இருந்து என்ன மாதிரியான கேள்விகள் அங்க வைக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல சார். பொத்தம் பொதுவா எல்லாருமே இப்படிதான் நம்ம சொல்லிட முடியாதுல்ல. இல்லை, நான் விஜயகாந்தோடைய பல ப்ரெஸ் மீட்டில் நான் இருந்திருக்கேன். விஜயகாந்த் பக்கம் 100 பக்கம் 100% நியாயம் இருக்குது. நீங்கள் 2006-11 வாக்கு ஜெயலலிதா ஒரு அறிக்கை விடுது, இவர் சட்டசபைக்கு குடிச்சிட்டு வராருன்னு ஒரு அறிக்கை விடுது. அதிலிருந்து போயிட்டாங்க எல்லாரும். அப்போ கேஷுவலாக இறங்கி சட்டசபைக்கு வர்றாரு. நம்ம ஆட்கள் பூரா மைக்கை நீட்டிட்டு அவருக்கு தெரியாதானா அது வரைக்கும் அந்த அறிக்கை வந்திருக்குது? தெரியும் 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 அறிக்கை பார்த்துட்டு தான் வராரு. ஓகே ஓகே. அசம்பிளிக்கு பத்திரிக்கை செய்தி ஆகிப்போச்சு, எங்கெங்கேயோ சொல்லி செய்தி ஆகிப்போச்சு. அப்போ வர்றாரு. வந்தோடனே அப்போ தலைமைச் செயலக பத்திரிகையாளர் எல்லாம் போய் மைக்கிக்கிட்டு, சார் இப்படி ஒரு புகார் இருக்கு, சரி சரி வாங்க உங்கள் ரூமுக்கே போவோம். நேராக பத்திரிகையாளர் அறைக்கு வர்றாரு. அங்கே செக்ரட்டரியில் இதே மாதிரி ஒரு பெரிய அறை இருக்குது. வந்து ஒரு கேஷில் உட்காந்துட்டு நீங்கள் இப்போ சொல்கிறாரு, எப்போ அந்த பொம்பளை நான் குடிச்சிட்டு வரேன்னா அதில் ஊற்றி கொடுத்து நான் குடித்தேனா, அது பார்த்து தான் இப்படி கேஷுவலாக ஆரம்பிக்கிறார். நீங்கள் ஒரு 20-30 மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகையாளர் பூரா இருக்காங்க, எல்லாம் கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கப்பா, அப்புறம் பேசிக்குவோம், அதெல்லாம் படம் எடுக்கக்கூடாது, அது ஓரமாக வை, உள்ள வை, ஓரமாக வையே. அப்போ நாத்திக பாலுன்னு இருந்தார், விடுதலை ரிப்போர்ட்டர், இறந்துட்டார் அவர். அவர் 75 வயசு இருக்கும், ரொம்ப சீனியர். அப்போ ஏப்பா நீ குடிச்சிட்டு நீ எப்போ குடிப்பியே ஏன் காசு போட்டு நான் குடிக்கிறேன், உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை? அடுத்து பக்கம் நீங்கள் ஜெயா டிவி கேட்க சொன்னால் கேட்பீங்க. ஜெயா டிவி பத்திரிக்கையெல்லாம் வேலை பாருங்க. அண்ணாதிமுகக்காரன் இருக்கக்கூடாது, எங்கே எல்லாத்தையும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். எங்கே அது பத்திரிக்கையாளர் அறையில். அப்போது அவரை பொறுத்த வரைக்கும் திமுக கேள்வி கேட்டால் டென்ஷன் ஆவார், ஜெயா டிவி கேள்வி கேட்டால் டென்ஷன் ஆவார். இது நீங்கள் ஊடக அரண் அல்ல. பத்திரிக்கையெல்லாம் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா பத்திரிக்கையெல்லாம் பதில் சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி மாறிடுறீங்க? ஜெயா டிவினா அதிமுக, சன் டிவினா திமுக. அப்போ எப்படி அந்த கேள்வியை கேட்டே இருக்கக்கூடாதா பத்திரிகையாளர்கள் அந்த இடத்துல? பத்திரிகையாளர்கள் கேள்வியை கேட்கலாம், ஒரு பத்திரிக்கையாளர்லாம் கேட்கணும், திமுக காரனா கேட்கக்கூடாது. திமுக நீங்கள் ஏர்போர்ட்டில் ஒரு ஆளை தள்ளி விட்டார், ஏர்போர்ட்டில் அவர் ஜெயா டிவி ரிப்போர்ட்ரு, ஏர்போர்ட்டில் ஒரு சண்டை நடந்து தெரியுமில்ல? ஆமாம், எனக்கு ஒரு பேர் மறந்து போச்சு, சஃபாரி நண்பர் தான். அவர் எங்கேயும் போயிட்டு வரும்போது நீங்கள் ஜெயலலிதா கேட்குற மாதிரி கேட்குறாரு. அப்போ அவர் போயா நீ தள்ளி அக்கிட்ட அந்த பக்கம் தள்ளி விடுறாரு. அப்புறம் மன்னிப்புலாம் கேட்டாங்க வச்சுங்களேன். அப்போது ஒரு ஊடகவியலாளனாக நம்ம நடந்துக்கிட்டோம்னா நீங்கள் கேட்க மாட்டாங்க. சிலருக்கு வைகோ கேட்பார், நீங்கள் எந்த பத்திரிக்கை எந்த டிவி, ஏன்னா ஒரு சந்தேகம் வந்துடும். என்ன உங்கள் ஆஃபீஸில் கேட்க சொன்னாங்களா சன் டிவியில் சொல்லி அனுப்பிச்சாங்களா அப்படிங்குவார். அப்போ அந்த சந்தேகம் வருதே முதல்ல தப்பு. ஏன் நம்ம ஆட்கள் நீங்கள் பத்திரிக்கையாளனாக இருந்தால் பிரச்சனை வராது. சன் டிவிக்கு ஒரு கொள்கை இருக்குது, திமுகவை விமர்சிக்க மாட்டாங்க. ஜெயா டிவி அதிமுக விமர்சிக்க மாட்டாங்க. இப்போ நியூஸ் ஜே வேலுமணி தான் நடத்துகிறாரு, அது எடப்பாடி விமர்சிக்க மாட்டாங்க. மக்கள் டிவி பாமகவை பேசாது. அப்போ இதெல்லாம் ஊடகமா? நீங்கள் இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? கேப்டன் டிவி மூடிட்டாங்க. கேப்டன் டிவியில் யாருமே வேலை பார்த்தா விஜயகாந்த் ரசிகர் மன்ற ஆட்கள் பூரா கேப்டன் டிவி ரிப்போர்ட்டர். கேப்டன் டிவி சம்பளம் கிடையாது, வேலை பார்த்துக்க கவர் வாங்கி பொழைச்சிக்கும். அப்போ அவனுக்கு ஊடக ஆரம்பம்னு எனக்கு தெரியுமா? நான் ஒரு ஆளை கேட்டேன், கேப்டன் டிவி நான் அந்த 51 இளைஞரணி மாநில துணை செயலாளர், நீ எதுக்கு அப்படி ரிப்போர்ட்டராக வந்த? மாநில இளைஞரணி துணை செயலாளர், அவன் கேமரா ரிப்போர்ட் தூக்கிட்டு கேப்டன் டிவி கார் ஓட்டிகிட்டு வர்றான். இதுதான் எனக்கு வேலை. அப்போது இது எப்படி சரியாக இருக்கும்? இங்கே ஊடகங்கள் பூராமல் இன்னொரு கட்சி, எனக்கு தெரிஞ்ச ஒரு கட்சி, வேண்டாம் அந்த கட்சி பேர், அந்த கட்சி தொண்டர்கள் தான் அங்கே ரிப்போர்ட்டராக இருக்கான். ஆனால் அவரை குறித்து வரக்கூடிய அந்த தலையங்கமாக இருக்கட்டும், இல்லை அந்த முதல் பேஜில் வர கவர் ஃபோட்டோ, அந்த ஹெட்லைன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு, ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அப்படின்லாம் நிறைய பேசுகிறாங்களே சார், நிறைய பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள். என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது அவரை கேலி சித்திரம் வரைவாங்க. நீங்கள் அரசியல் பக்குவம் இல்லாத நபர், நிருபர்கள் திட்டுறாரு,
கட்சிக்காரன் அடிக்கிறாரு, இதெல்லாம் வரத்தான் செய்யும். நீங்கள் கருணாநிதியை போடாத கேலி சித்திரமா, அண்ணாவை போடாத கேலி சித்திரமா? அதனால் இதெல்லாம் பத்திரிக்கையாளர் அவன் கடமையை செய்யத்தானே செய்வான். அதுதான் அவனுடைய வேலை. இதுக்கு வருத்தப்படுதல் ஒன்றும் இல்லை. இது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் வருத்தப்பட்டிருக்காரு. வருத்தப்படு ஏன்னா இப்படி அவமானப்படுத்துகிறாங்களே, எனக்கு அரசியலே தெரியாதுங்கிறாங்களே, நான் ஒரு சினிமா நடிகனாகவே இருக்கேன், நான் இன்னும் அரசியல் பக்குவமாகலை, நான் அதுக்காக நான் என்ன பண்ண முடியும், நான் பெரியார் அண்ணா மாதிரி தாடியாக வச்சுக்க முடியலான்னு சொல்லுவார். பெரியார் மாதிரி நான் தாடியை வச்சுட்டு குச்சி பண்ண முடியுமா? அண்ணா மாதிரி நான் இருக்க முடியுமா? நான் இப்போ விஜயகாந்த் தான். நான் விஜயராஜ் என்ற விஜயகாந்த். என்ன மாதிரிலாம் நான் அவங்க மாதிரி இருக்க முடியாதுன்னு ஏன் இயல்பு இதுதான் அப்படின்னு பல முறை நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லுவார். இல்லை, நிறைய மேடைகளில் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப இயல்பாக அவருடைய நடை என்னமோ, அவருடைய எளிமையான பேச்சு என்னவோ அதே மாதிரி தான் இருந்திருக்காரு. ஆனால் அவர் உடல்நிலை சரியில்லாத போன அப்புறம் அதன் பிறகு அவர் உட்கார்ந்துட்டாரு. பேசல, எந்த பொது மேடைகளுக்கும் வரல. வெறும் அவருடைய பிறந்த நாளுக்கு மட்டும்தான் வருவார், இல்லை கட்சி பொதுக்கூட்டம் அந்த மாதிரி ஏதாவது தான் வருவார். அந்த நேரத்தில் வந்த அந்த அறிக்கைகள் எல்லாமே அவருடைய கவனத்தோட தான் வந்திருக்கும். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் அது நல்ல விஷயம் கேட்டீங்க. நிறைய தலைவர்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர்களை சம்பளத்துக்கு வச்சுருக்காங்க. தலைவர்கள் பேரில் அறிக்கை விடுறது அவங்களுடைய வேலை. எப்படி இப்போ எனக்கு பல கட்சி எனக்கு தெரியும். பல கட்சி அந்த அறிக்கை அந்த தலைவரை நீங்கள் அறிக்கை வந்திருக்காரு நம்மளுது அறிக்கை அவரே பேப்பர் நம்ம பேர் இன்றைக்கி அறிக்கை வந்துச்சு, கரெக்டாக. இப்படி தான் பல தலைவர்கள். அதனால் அதே போல் தான் நீங்கள் விஜயகாந்தும். இப்போது விஜயகாந்த் கட்சி பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருப்பதை போல் காண்பிப்பது கூட தேர்தல் கூட்டணிக்காகத்தான். அதை தாண்டி வேறு எந்த நோக்கமும் இல்லை. எல்லாமே ஒரு பின்னணி அரசியல் தானே. சரத்குமார் அவசரமாக திருநெல்வேலியில் பொதுக்குழு செயற்குழுலாம் போட்டிருக்கேன். எதுக்கு? தேர்தல் வருது, தேர்தல் கூட்டணி வருது, பேரம், சீட்டு நோட்டு பேரம், இதுதான் அரசியல். சீசன் பிஸ்னஸில் மாங்காய் சீசனில் மாங்காய் விற்கும், பலாப்பழ சீசனில் பலாப்பழம் விற்கும். இப்போ தேர்தல் சீசன். அதனால தான் இப்போ அவசரமாக விஜயகாந்த் உட்கார வச்சு அந்த அம்மா பொதுச் செயலாளராக தன்னை அறிவித்து கொண்டார். எல்லாமே அரசியல் தான். உடம்பு முடியாட்டியும் கூட அவர் இருந்த வரைக்கும் அவரை கொண்டு வந்து காட்சிப்படுத்தினாங்க. தொண்டர்கள் ஒரு ஆரவாரத்தோட ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக அவரை பார்க்க வந்தாங்க. இன்னைக்கு அவர் இல்லை, இறந்துட்டாரு அப்படின்னும் போது அந்த ஒரு இழப்பு இருக்கும்ல, தொண்டர்களுக்கும் சரி, ரசிகர்களுக்கும் சரி, மக்களுக்கு, அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே சரி. அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியாது. ஆனால் தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சி இருந்துகிட்டே இருக்குல்ல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், கலைஞர் இல்லாமல் போனதுனால கட்சி இல்லாமல் இல்லைல்ல. ஆனால் இதுக்கப்புறம் தேமுதிகவுடைய நிலை என்னவா இருக்கும்? இல்லை, தேமுதிக பிரேமலா தான் ஒரு அமைப்பு, ஒரு கட்சி வச்சுருக்கும். ஒரு லெட்டர் பேடாக இருக்குமே தவிர பழைய வீரியத்தோடு அது வருவதற்கான வாய்ப்புக்கெல்லாம் குறைஞ்சி போச்சு. நீங்கள் விஜயகாந்தை விட நீங்கள் பல மடங்கு ப்ரொஃபஷனல் அரசியல்வாதி வைகோ பாலசாமி இல்லையா? பெரிய பாராளுமன்றவாதி. நீங்கள் கருணாநிதி என்ற ஜாம்பவானோடு பல ஆண்டு காலம் பயணம் செய்தவர். என்னாச்சு இன்னைக்கு? சுருங்கி போச்சு அந்த இயக்கம். எவ்வளோ பெரிய வீரியமான இயக்கம். 93 திமுக இங்கே கதி கலங்குச்சு. ஆட்சி பிடிச்சிருவார், அறிவாலயம் பிடிச்சிருவார், வந்ததா இல்லையா? அறிவாலயம் கையை விட்டு போயிருந்து கருணாநிதி வருத்தப்பட்ட காலமெல்லாம் உண்டு. நீங்கள் மதுரையை தாண்டி இவர் பசும்பொன் பாண்டியன், முத்துராமலிங்கம் முன்னாள் அமைச்சரெல்லாம் நீங்கள் கருணாநிதி குடும்பம் வெள்ளைச்சேலை கட்டணும் நாங்கள், அவ்வளோ வீரியமாக இருந்தது. பசும்பொன் பாண்டியெல்லாம் நீங்கள் வீரியமான வழக்கறிஞர். பொன் முத்துராமலிங்கம் முன்னாள் அமைச்சர், இப்போ அவர் திமுகவில் இருக்கார், முரசொலியில் எழுதுகிறாரு. அப்போது அந்த இயக்கம் எவ்வளோ வீரியமாக வந்திருக்கணும். 50 எம்எல்ஏ 100 எம்எல்ஏ திமுகவுக்கு மாற்றாக வந்திருக்கணும். திமுக தேஞ்சு மதிமுக வளர்ந்துருக்கணும். என்னாச்சு? அவர் காலத்திலேயே அது யார் முதலமைச்சராக வரக்கூடாதுன்னு கட்சியை உடைச்சிட்டு வெளியே வந்தாரோ, இப்போ அவர் முதலமைச்சராக தான் என்னோடய இலக்குங்கிறார். யாரை? ஸ்டாலின் நம்ம வாரிசு அரசியல் வரக்கூடாது தானே வைக்க வெளியே வந்தார். இப்போ என்ன ஆச்சு? ஸ்டாலின் அந்த நாற்காலி என்னுடைய வாழ்நாள் லட்சியன்னு கட்சியில் அங்கே துண்டை போட்டு உட்காந்துருக்காரு. அதே கதை தான் விஜயகாந்த் கதை, விஜயகாந்த் கட்சி கதை, பிரேமலா தான் கதை. அதனால் வரலாறாக போய்விட்டது. இனி வரக்கூடிய வரலாறு மீண்டும் வராது. கட்சியினுடைய நிலை என்னவா இருந்தாலும் கட்சி ஒரு பக்கம் செயல்பட்டுட்டே தான் இருக்கும். மேபி செல்வாக்கு இல்லை, வாக்கு வங்கி அந்த அளவுக்கு இல்லைனாலும் செயல்பட்டுட்டே தான் இருக்கும். கூட்டணி அப்படின்ட்டு வரும்போது எந்த கட்சியாவது சேர்த்துக்க முற்படுவாங்களா தேமுதிகவை? ஒரு செல்வாக்கே இல்லாத ஒரு கட்சியாக ஆயிடுச்சு அப்படின்னா. இல்லை, இப்போ 2021 அதான் நிலைமை.
திமுகவும் சேர்த்தலை, அதிமுகவும் சேர்த்தலை. தனியாவில் நின்னாங்க. நின்று ஒரு ஒரு 1% வாக்கு வாங்கினாங்க. அது ஈரோடு கிழக்கில் 0.5% போச்சு. நிரூபிக்கவே முடியல. டெபாசிட் கூட வாங்க முடியலையே. ஒரு கட்சி மரியாதை என்ன? டெபாசிட் வாங்கணும். டெபாசிட் போனால் ஆடுறானுவான், நோட்டாவுக்கு கீழே போனால் ஆளுக்குவான். அந்த நோட்டாவுக்கும் வாங்க முடியல, நோட்டாவுக்கு மேலே வாங்க முடியல, டெபாசிட்டும் வாங்க முடியல. அப்போ அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டு கணக்கு வழக்கு தாக்கல் செய்யலாமே தவிர ஆட்சி அதிகாரத்துக்கோ கூட்டணி கட்சி பேரத்துக்கோ ஒரு 5 எம்எல்ஏ ஒரு 2 எம்பி இதெல்லாம் அந்த கட்சியை பொறுத்தவரை இனிமேல் காணல் நீர் தான். நிச்சயமா அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல மாமனிதர் இன்னைக்கு இறந்துட்டாரு, அவர் நம்ம கூட இல்லை அப்படிங்கிற ஒரு இழப்பை மட்டும்தான் நம்மளால வருத்தமாக தெரிவிக்க முடியும். அவரோட நினைவுகள் எல்லாத்தையும் எங்க கூட மிக அருமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். This holiday season, come and meet the Mermaid Scuba Center and over 5,000 aquatic creature only at VGP Marine Kingdom, Chennai. 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ.